ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பூச்செடி பத்தி தாங்க. இந்த டிசம்பர் பூச்செடி வந்து நம்ம கிட்ட 4 கலர்ல டிசம்பர் பூ இருக்கு. சோ இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ளூ கலரான ஒரு நீல கலரான ஒரு பூ தாங்க இது. சோ நல்ல செடி பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து இருக்கு பாருங்க. இந்த செடி வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. சோ நம்ம வந்து அந்த அளவுக்கு இந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கலர் டார்க் பிங்க் கலர். இது வந்து சின்ன செடியா தான் ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சேன். 1 மாசத்துல பாருங்க எவ்வளவு அழகா நல்லா படர்ந்து இருக்கு, நல்லா வளர்ந்தும் இருக்கு. சோ நம்ம வந்து எரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா செடிக்கு கொடுத்தோம்னா நல்லா செடியும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி பூக்களும் நல்லா பூக்க ஆரம்பிக்குங்க. இதுவும் பாத்தீங்கன்னா செம்ம அழகான கலருங்க, செம்ம டார்க் கலரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலரு. இது வந்து முள்ளு இருக்கும் இந்த செடியில. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எல்லோ கலர், அழகான கலர். காலையில பாத்தீங்கன்னா சூரியன் வெளிச்சத்துக்கு இந்த பூக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே பிரைட்டா இருக்கும், சூரிய ஒளி அதுல பட்டா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் தாங்க. இதுவும் நல்லா படர்ந்து இருக்கு, பூ இப்பதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த டிசம்பர் செடி பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல மொட்டுக்கள் இருக்கும் போது எடுத்த வீடியோ தாங்க இது. சோ பாருங்க எவ்வளவு மொட்டுக்கள் இருக்கு. செடியும் பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து இருக்கு. இந்த செடி நான் எதுல வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேங்க் இருக்கும் இல்லையா, டேங்க் அது ஓட்டாயிடும். சோ யூஸ் இல்லாத டேங்க்ல தான் நம்ம இது வச்சோம். ஏன்னா டிசம்பர் வந்து நல்லா படர்ந்து வரும். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த டேங்க்ல தான், யூஸ் இல்லாத ஒரு டேங்க்ல மண்ணு போட்டு இது வச்சோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகுது. நல்லா சீசன் இல்லாத போது கட் பண்ணோம்னா நல்லா சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா வந்து படர்ந்து நம்ம என்ன ஷேப்ல கட் பண்றோமோ அந்த ஷேப்ல வருது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா படர்ந்து வந்து இப்போ அந்த டிசம்பர் ஜனவரியில பாத்தீங்கன்னா நல்லா பூக்க ஆரம்பிக்கும். சோ அந்த ஒரு 3 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண கூடாது. ஏன்னா நிறைய முட்டுக்கள் எல்லாம் வந்து இருக்கும். சோ நல்லா பூவும் பாத்தீங்கன்னா பூத்து இருக்கு பாருங்க. இது வந்து காலையில நம்ம பூக்கும் போது எடுக்கிற வீடியோ தாங்க இது. சோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சோ இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2.5 முழத்துக்கு மேல கிடைக்கும். காலையில என் பையன் வந்து நான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நின்னுட்டாரு. சோ எல்லா பூக்களும் பாத்தீங்கன்னா அவர் தான் பறிச்சுக்கிட்டு இருக்காரு. சாட்டர்டே சண்டே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட 2 பசங்களும் வந்து பூ பறிப்பாங்க. மத்த நேரத்துல ஸ்கூல் இல்லையா, அதனால வரமாட்டாங்க. சோ இன்னைக்கு அவரு அதிசயமா வந்துட்டாரு என் கூட மொட்டை மாடிக்கு. சோ அது வேற பறிச்சுட்டு அதுல தேன் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த மாதிரி சாப்பிடுவாரு அவரு. சோ எல்லாம் ஃபன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பூ நானும் என் பையனும் வந்து பறிச்சாச்சு. இவ்வளவு பூ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ அதே மாதிரி எல்லோ கலரு, அதுக்கப்புறம் டார்க் ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பூ தான் பூத்திருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளுக்கு கிடைக்கல. சோ இது எடுத்துட்டு வந்து போட்டு வச்சிட்டோம்னா எங்க அம்மா பாத்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. எனக்கு வந்து பூ கட்ட தெரியாது. சோ அம்மா பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 முழத்துக்கு மேல தாங்க கிடைக்கும். சோ அழகான பூக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க. சில நேரத்துல நாங்க வைப்போம், அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரீட்ல தெரிஞ்சவங்க இல்ல சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது சீசன்ல தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கிடைக்கவே கிடைக்காது இந்த பூக்கள். சோ வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது 2 மாசமோ 3 மாசமோ கிடைக்கும். அந்த நேரத்துல நம்ம நல்லா ஆசை தீர வச்சுக்கணும். சோ கலரும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெட் கலர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த பூச்செடி தாங்க வாங்கி வைக்கணும். சோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.